யூதருடைய ராஜாவாகிய இயேசு அந்த பகுதியில் வர்றதற்கு அவர் என்னெல்லாம் கடந்து போனாங்க? புரியுதா நான் சொல்றது? என்னெல்லாம் பாடுகள் அவர் கடந்து போனார், என்னெல்லாம் நெருக்கங்கள் அவர் கடந்து போனார், நிந்தனைகள் பிரச்சனைகள் அவர் கடந்து போனார். ஆனால் அங்கு முடியவில்லை. அவர் அந்த இதில் கிராஸில் நிற்கும் போதும் அவர் சொன்னதான வார்த்தைகள் லூக்கா 23:34 எல்லாருக்கும் தெரிந்ததான அந்த 7 வார்த்தைகள். ஓகே, செவன் சேயிங், அந்த 7 வார்த்தையினுடைய பிக்சர். ஓகே, நீங்க வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. லூக்கா 23:34, லூக்கா 23:43. ஃபர்ஸ்ட் ஒன்ல அவர் பண்ணது மன்னிக்கிறாங்க. அந்த தருணத்திலையும் உயிர் போகக்கூடிய நிலைமையிலையும் அவர்கள் என்னது செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏசப்பா, இந்த பிதாவே நீர் மன்னியும். 2வது 43வது வசனம் வாசிங்க. ஓகே, அது எதை அதை குறிப்பிடுகிறது என்றால், சால்வேஷன், ரட்சிப்பு யார் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே வந்து ரீகன்சிலியேஷன் அதை அறிக்கை இடுகிறார்களோ அது எந்த தருணத்திலையும் ரட்சிப்பு உண்டு. அதுதான் அதை குறிக்கிறது. 2வது விஷயம். 3வது வார்த்தை யோவான் 19:26-27. ஓகே, அந்த இடத்துல அவர் யாருக்காக கேர் பண்றாங்க? the one who loved, அவரை நேசித்த தன்னுடைய தாய்க்கு அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். he cared for his mother. அடுத்த 4வது வார்த்தை மத்தேயு 27:46. ஓகே, ஏலி ஏலி லாபா சபத்தானி. அப்ப இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் நாம் சுமந்து தீர்க்கிறேன் அப்பா, என்னால் இந்த உலகத்திற்கு ஒரு விடுதலை வர வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் நான் சுமக்கிறேன் என்பதன் அடையாளம் தான் ஏலி ஏலி லாபா சபத்தானி. யோவான் 19:28 5வது வார்த்தை. தாகம், அங்கேயும் அவருடைய மனுஷ தன்மையை குறிப்பிடுகிறது. நான் தாகமா இருக்கிறேன். இல்லை எனக்கு நினைச்சா தண்ணி வருத்தலாம், இல்லை, அவர் மனித தன்மை அங்கேயே நிரூபிக்கிறாரு. மனுஷ கோலத்தில் இந்த உலகத்திலே வந்து நமக்காக பாடுகள் பட்டு நமக்காக கஷ்டப்பட்டு அவர் சிலுவையில் தொங்குகிற நேரத்தில் அந்த மனிதத்துவத்தை அங்கே நிரூபிக்கிறாங்க. 6வது வசனம் யோவான் 19:30. I surrender. I gave myself. நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் அப்பா, நான் தியாகம் பண்ணிட்டேன். நீங்க என் மூலம் நிறைவேற்ற வேண்டியதான விஷயங்களை நான் முடித்துட்டேன். அடுத்தது லூக்கா 23:46. ஓகே, பிதாவே உம்முடைய கையிலே என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன். அதுதான் கீ. நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய எண்ணம் அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள்ல, அவர் அழைத்த அழைப்புல, அவர் நம்மை பேர் சொல்லி விழித்த அந்த பேர்ல நம்முடைய நோக்கமாகவே இருக்குமே என்றால் the trust, the faith, விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் அந்த வார்த்தையில் அந்த சிலுவையின் மேல் நோக்கமா இருக்கும்னா இந்த வந்த எல்லா பிரச்சனையுமே ஒண்ணுமே இல்லை. நம்ம மனுஷ தன்மையிலே இருப்போமே என்றால் நம்ம எதிர்க்க போவோம், நம்ம நிரூபிக்க போவோம், நம்ம அதற்காக நின்று ஜெயத்தை எடுக்க வேண்டும் என்ற வைராகியத்திற்காக நம்ம போவோம். ஆனால் ஏசப்பா அது எதற்குமே போகல. த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய பக்குவத்தை என்ன காட்டி கொடுக்கிறார் என்றால், என்னதான் சூழ்நிலையா இருந்தாலும் ஒன்று மட்டும் ஞாபகம் வைக்கணும், நான் இயேசுனுடைய இந்த பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறேன். காட்ஸ் வில், அவர் எனக்கு வைத்த சித்தத்தை நான் செய்கிறேன். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல,
என்னுடைய இஷ்டத்தின்படி அல்ல. யார் என்னதான் சொன்னாலும் ஏசப்பா எனக்கு வைத்ததான வாக்கு தத்தங்களை நான் முருகை பற்றி கொள்ளுகிறேன் என்கிறதான அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு விசுவாசத்தை நோக்கி நம்முடைய ஓட்டம் ஓடுமே என்றால் we will reach the goal. அந்த சிலுவையை போடுங்க. ஓகே, we will reach the goal. மிஷன் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு வீரராய், ஒரு வீராங்கனைகளாய் கர்த்தர் நமக்கு வைத்த ஓட்டத்தை நல்ல ஒரு லெகசி, ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். இயேசுவை போல தாழ்மையிலும் மனத்தாழ்மையிலும் இரக்கமுள்ளவராயும் அன்புள்ளவராயும் மன்னிக்க கூடியவர்களாயும் நீதிக்காக சத்தத்தை உயர்த்துகிறவர்களாயும் இந்த நீதிகேடுகள் நடக்கும்போது அதற்கு கூட்டு நிற்கிறவர்களாய் அல்ல, பொய் பேச்சுகளுக்கு கூட்டு நிற்கிறவர்களாய் அல்ல, புறம் பேசுகிறதுக்கு கூட்டு நிற்கிறவர்களாய் அல்ல, ஆனால் சத்தியத்திற்கு மாத்திரம் என்னுடைய தேவனுடைய நாமத்தை இது மகிமைப்படுத்துமா, இந்த செயல் என்னுடைய கர்த்தருடைய வாக்குத்தத்தற்கு நிகராக இருக்குமா, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுமா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா, அது மட்டும்தான் நான் செய்வேன், அதற்கு மட்டும்தான் நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனை அடையாளமாக வைத்து இயேசு கிறிஸ்துவை ரோல் மாடலாக வைத்து நம்ம வாழ முடியுமே என்றால் we will accomplish the mission. நம்ம அந்த கோல் அடைய முடியும். இல்லைன்னா திணறிடுவோம். பேதுருவ மாதிரி மறதளிக்கக்கூடிய அனுபவங்கள் வரலாம். we will miss the goal. ஆனால் still he gives chance. அதுக்கு ஆனாலும் அவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். அந்த வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருக்காதீங்க. நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை இயேசுவை ஆதாரமாக கொண்டு நாம் அதை வாழுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி.